See, இதுல பாருங்களேன் இந்த கொஸ்டின்ல. Do you see this? இது வந்து the attributes of culture na, I think that day I asked you to write, culture can be transmitted, culture can be changed, diffusion, எல்லாமே attribution தான். அதை எக்ஸாம்பிள் வச்சு எழுதணும். ஹரப்பா மேரிடைம் ட்ரேட், did we talk about that? ஹரப்பா மேரிடைம் வந்து இங்க இருந்து இப்படி போறாங்க, லோத்தல்ல இருந்து இப்படி போறாங்க, அதெல்லாம் பேசணும்ல. இந்த அவாய்டன்ஸ் அண்ட் ஜோக்கிங் ரிலேஷன்ஷிப்ன்றது, இதை நான் சொன்னேன் தெரியுமா, அத்தை பொண்ணுனா ஒரு இதுல பேட்ரி லீனியல் அப்படின்னா அது இதுதான், அது அவாய்டன்ஸ் அண்ட் ஜோக்கிங்னா அப்படிதான். ஸோ யூ வில் ஜோக் டுவர்ட்ஸ் த ஏரியா இன் விச் யூ ஆர் கோயிங் டு மேரி. இப்போ இதுல வந்து சில சிஸ்டம் இருந்துச்சு, யூ ஆர் காலிங் அந்த கிராஸ் கசினையும் அம்மான்னு தான் கூப்பிட்டு இருந்தீங்க. ஸோ அங்க வந்து நீங்க அதை எழுதணும், அந்த கடைசியில இருக்கிறது எழுதணும். இந்த லீத்தல் அண்ட் சப்லீத்தல் ஜீன், இதுக்கு நம்ம பேசுவோம். இது நம்ம நேற்று பேசணுமா? நான் சொன்னேன்ல, அவங்க வேற எங்கேயுமே போக மாட்டாங்க. எனக்கு இது நான் வந்து எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா, போன ஜீன் எக்ஸ்பிரஷனுக்கு அந்த கொஸ்டினுக்கு சொன்னேன். ஜீன் எக்ஸ்பிரஷனுக்கு மேபி இன்னொரு 2-3 எக்ஸாம்பிள் சொன்னேன்னா தென் இட் வில் ஆல்சோ கம் ஹியர். இங்க சப்லீத்தல் ஜீன் இருக்குல்ல, இந்த ஹீமோகுளோபின்ல ஒரு மியூட்டேஷன் இஸ் ஹேப்பனிங், சோ யூ ஆர் கெட்டிங் சிக்கிள் செல் அனிமியான்னு சொன்னேன். ஆக்சுவலா அது இதுக்கு எக்ஸாம்பிள். Lethal and sublethal gene na, there are some genes if you have, you are going to, it's bound to அவ்வளவுதான். ஓகே, நான் அது வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது புக்கில் அவ்வளவா இல்லை. நான் இதை சொன்ன ஹண்டிங்டன் டிசீஸ்ன்னு ஒரு இது சொன்னேன், சரியா? குரோமோசோம் 4ல ஒரு பார்ட்ல அது இருக்கும், குரோமோசோம் 4ல. இது வந்து சப்லீத்தல் ஜீன். ஏன் அப்படின்னா இந்த சிக்கிள் செல் அனிமியா வச்சு யூ கேன் லிவ், சரியா? இப்போ மெனி அதர் எக்ஸாம்பிள்ஸ் we have to gather for this. இதுக்கு தனியாலாம் படிக்க கூடாது. இப்ப நான் எக்ஸாம்பிள் பேச பேச யூ வில் இதுதான் இதுதான் ஆன்சர். இது நம்ம பேசணுமா? ஹிஸ்டாரிக்கல் பர்டிகுலரிசம் வந்து நம்ம ஒரு கொஸ்டின் வச்சு ஐ ஸ்போக் அபவுட் ஹவு ஹிஸ்டாரிக்கல் பர்டிகுலரிசம்ல ஹவு கல்ச்சுரல் வாட் ஆர் த ஹிஸ்டாரிக்கல் அண்ட் போன கிளாஸ் பேசணும், கல்ச்சுரல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் which led to போன கிளாஸ்ல நம்ம ஞாபகம் இல்ல அது. ஓகே, கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம் வந்து ஒரு கொஸ்டின் வந்து அதாவது ஹிட்லர் வந்தாரு, யூஜெனிக்ஸ் இருந்துச்சு, ரேசிசம் இருந்துச்சு, தட்ஸ் வை பிராங்க் போவாஸ் கேவ் திஸ் கான்செப்ட் ஆஃப் கல்ச்சுரல். இது ஆக்சுவலா அந்த கொஸ்டினோட அப்படியே ஆன்சர் இதுதான், டிஸ்கஸ் ஹிஸ்டாரிக்கல் பர்டிகுலரிசம் ஆஸ் அ கிரிட்டிக்கல் டெவலப்மெண்ட் டு த கிளாசிக்கல் எவல்யூஷனிசம். சரியா? அந்த கொஸ்டின் எடுத்து பாருங்களேன். நான் இப்போ அந்த கொஸ்டினை நம்ம ரெடி, நான் இதுக்கு தான் வந்து நான் ப்ரீவியஸ் இயர் ஏன் அடிச்சுக்கிறேன்னா, இஃப் யூ ஹேட் ப்ரிப்பேர்ட் திஸ் கொஸ்டின், டூல்ஸும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதான் see, it's basically an examinationங்க. இது வந்து 2022 கொஸ்டின் எடுங்களேன். இப்போ இந்த கொஸ்டின் யூ ப்ளீஸ் செக் இட். ஓகேவா? டிஸ்கஸ் ஹிஸ்டாரிக்கல் பர்டிகுலரிசம் ஆஸ் அ கிரிட்டிக்கல் டெவலப்மெண்ட் டு த classical evolutionism. Okay, now you check 2022 question. Here 2022 anthropology question. 22 தானே, 21 ஆஹா 2022 எடுங்களேன். 2022 you take 2022. Okay, அஸ்வினி அது போடலாம், கொஞ்ச நேரம் போடலாம். 2022 you take this question. இங்க பாருங்க, see, this is 2022. Discuss the historical and cultural context that led to superseding ethnocentrism with cultural relativism. Okay, now you see this question. இது வந்து okay, this is, now you see this question. Discuss historical particularism as a critical development. Critical development na, how things which ethnocentric views resulted and hence this came as a critical development. Because of classical evolutionism, ethnocentric view developed. As a result, so many historical and cultural things started happening. As a result, Frank Boas came. He started to give historical particularism, saying that you should not see a particular culture as a civilized or
you should see the history, you should see the culture. This is the answer. This same for, see, in the same question they have given it as a question there. Next question, see here, critically examine various anthropological interpretation about colouring. Okay, now see this question. Cultural relevance of colouring. Okay, say you will have to make sense of these things as an examination. Okay, other things are also, see, idhula vandu megra, did we discuss this? I think I kept on saying that on the point la irundha it started, அதுதான் அது மேக்ரா, அதுல இருந்து தான் it will start flourishing. So if you basically know what is food production and domestication of animals on the Mesolithic, Neolithic, you can write it here. ஏன்னா சேம் தான், எல்லா இடத்துலயும் சேம் தான். அண்ட் இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் நம்ம பார்க்கணும். அர்பனைசேஷன் அண்ட் இந்த கேரியோடைப் we have to see now. In the contemporary challenges in the field work method, in field work method we discussed what they do. ஆனா contemporary challenges னு சொல்றாங்க. Contemporary, today what are all the problems? இதெல்லாம் இருக்கு. ஆனா இது லாஸ்ட் பாயிண்ட். Today's problem is that, so field work traditionல earlier இப்போ they can go, நான் அந்த இப்போ ஒரு ஃபீல்ட் ஒர்க்கா பார்த்துட்டு வாங்க. இப்போ ஒரு earlier they can go, they can collect blood samples. ஆக்சுவலா பண்ணலாம். அந்த blood sample எது இப்போ அதை பண்ண முடியாது. புரியுதா? செகண்ட், they can go to an area, collect the skull, கம்பேர் பண்றதுக்கு. நான் சொன்னல ஆந்த்ரோபோமெட்ரியில இன்னைக்கு அது பண்ண முடியாது. there is awareness, so அதுக்கான fact discuss the இதெல்லாம் contemporary challenge. புரியுதா? நெக்ஸ்ட் இன்னொரு நீங்க சொல்ற மாதிரி பொலிட்டிக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் there has been globalization, diffusion ஆயிடுச்சு. most of the things இப்போ அவங்களும் டிவி வச்சிருக்காங்க. so their culture is actually affected. இப்போ நீங்க போயிட்டு பிரஸ்டெயின் கல்ச்சர்லாம் கண்டுபிடிக்க முடியாது. you get this idea? இதுதான் இதோட ஆன்சர். நம்ம ரொம்ப புக்கிஷா இல்லாம கொஞ்சம் you should think what, இப்போ நம்மளால blood கலெக்ட் பண்ண முடியுமா, can we do that, இதெல்லாம் யோசிச்சீங்கன்னா you will write this answer. இது 15 மார்க், 3 pages. if you are able to write I think ஒரு 6-7 points and ஒரு steps to be taken. what is fieldwork tradition, what are the problems, அது ஒரு 7 point. then அந்த 7 points க்கு you should say what steps can be taken. உங்க மனசு போற எழுதலாம். ஆனா எம்பர் அண்ட் எம்பரை if you had read it very thoroughly, இது எல்லாமே நான் சொல்றது எம்பர்ல இருக்கு. அந்த எம்பர் அண்ட் எம்பர்ல பாக்ஸா கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல எல்லாம் இது இருக்கு. புரியுதா? இதுதான் அதோட இப்ப நெக்ஸ்ட் இந்த ரூத் பெனடிக்ட் வீல் டிஸ்கஸ். இப்ப பாருங்க அக்யூலியன் அண்ட் ஓல்டோவன் ட்ரெடிஷன். ஆனா இந்தியா, நான் சொன்னேன் தெரியுமா, அவங்க இந்தியா அப்படின்னு போறாங்க. சேம் தான், ஆனா இந்தியான்னு போறாங்க. ஜெனடிக் கவுன்சிலிங் வீல் டாக். ஓகே, இதுதான் நான் சொன்ன ஜெனடிக் கவுன்சிலிங் என்னன்னு. இது கல்ச்சுரல் ஹெரிட்டபிலிட்டி பேசணும். அத்தாரிட்டி அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்னா பேண்ட், ட்ரைபு, சீஃப்டம் அண்ட் இது அது பேர் என்னது, ஸ்டேட். சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன் டிசார்டர்ஸ், ஆக்சுவலா லீத்தல், சப்லீத்தல். அதுக்கப்புறம் என்னது, ஹெச்பி. ஓகேவா? சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன் டிசார்டர், ஹெச்பி, அதாவது ஹீமோகுளோபின் ஆல்சோ கம்ஸ் அண்டர் திஸ். ஹீமோகுளோபின்ல பீட்டா குளோபின் ஜீன்ல ஒரு சிங்கிள் பாயிண்ட் சேஞ்ச் ஆனது தானே வாஸ் அ ப்ராப்ளம். ஐ டோல்ட் யூ, அது ஒரு சிங்கிள் ஜீன் பீட்டா குளோபின் ஜீன்ல இருக்கிற ப்ராப்ளம். ஸோ 3 questions-க்கு ஹீமோகுளோபின் இஸ் த ஆன்சர். many other things you have to write. You cannot be like I will write only this. many other things you have to write. check this. Discuss the geographical distribution taking into account, have they even changed the words. இதுல where does it fit in human evolutionary line? instead of giving phylogenetic status, இது phylogenetic status னு கொடுத்திருக்காங்க. அத இங்க
இது வந்து லாஸ்ட் சாப்டர் we have to discuss this. இதுல நான் சொன்னேன் தெரியுமா, இதுல ஆனா if they give an easy question, இது வந்து அவ்வளவுதான், இது வந்து hands down easy, இது வந்து basic question. சரியா? இது வந்து ஆக்சுவலி ஈஸி. இந்த ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜில லாஸ்ட் சாப்டர்ல வரும். இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இது நல்லா எழுதிடலாம். ஜீன் வச்சு ஃபிங்கர் பிரிண்டிங் இதெல்லாம் வரும். ஃபிங்கர் பிரிண்ட் பண்றது, ஸ்கல்ல எப்படி பாக்குறது, இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். இதை வந்து we can write it. பட் ஆனா இங்க ட்விஸ்ட் வச்சிடறாங்க பாருங்க. ஒரு கொஸ்டின்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருவாங்க. இதுல வந்து லெவி-ஸ்ட்ராஸ் இஸ் ஆக்சுவலி a tough person. I told you ல. ஆனா இது இந்த மித் ஆஃப் ஆஸ்டிவால்க்கு என்ன நம்ம போறதுக்கு பதிலா கிரிட்டிக்கலி டிஸ்கஸ் தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சரலிசம் இன் த லைட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் மித்தாலஜிஸ், இதை நம்ம பேசிடலாம். இதை நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இவர் என்ன சொல்லுவாருன்னா, பேசிக்கலி மித்தாலஜிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆர் த சேம். இதுதான் அவரோட கான்செப்ட். நான் அதை பேசும்போது when I talk about him, in a sense ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்லுவாருன்னா, மித்தாலஜிஸ் இப்போ மிச்சது பார்த்துட்டு நான் இந்த இது சொல்லிட்டு வில் ஸ்டார்ட். ஓகே, 6th கொஸ்டின். இதெல்லாம் நம்ம விட்டுறலாம். ஆக்சுவலா இதெல்லாம் வந்து நீங்க இந்த கொஸ்டின், அதனால தான் பாருங்க, திஸ் பர்சன் இஸ் நாட் டேக்கன் திஸ் கொஸ்டின். இதெல்லாம் விட்டுறணும். இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி they will ready this question. ஆனா ஒரு மாதிரி you should not worry about these questions. Students worry about things which they are not under control too much. In this exam you should not do. See, this person has taken this question. ஏன்னா இங்க இந்த question social stratification ஒரு தனி சாப்டரே இருக்கு. I asked you to like second paper வரும்போது we will definitely go to that. பட் ஆனா சேம் அந்த சாப்டர் தான் இது. அதுக்கப்புறம் ஏபிஓ பிளட் குரூப் இப்போ நான் கொஞ்சம் பேசினேன்ல. ஸோ லைக் ஹெச்பி ஏபிஓன்னு இருக்கு, நம்ம பேசுவோம். இது ஒரு குரோமோசோம் நம்பர் இருக்கு. சரியா? அதை நம்ம பேசும்போது நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கிரிட்டிக்கலி டிஸ்கஸ் சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட் ஆஃப் பயாலஜிக்கல் அண்ட் கல்ச்சுரல். என்ன சொல்றாங்க? இல்ல இந்த கொஸ்டின், biological and cultural factors, how it enables evolution. First 1.4 எடுத்து பாருங்க, உங்க சிலபஸ்ல இருக்கிறது 1.4. See, அந்த biological and cultural factors helping in evolution, what they have done is that they have added this word called as synergistic effect. Synergistic effect na मानव विकास में जैविक और सांस्कृतिक कारकों के सहक्रियात्मक प्रभाव की आलोचना. सहक्रियात्मक அப்படின்னா proactive role. सहक्रियात्मक, synergistic role na you can remove this, write these two as அவ்வளவுதான். See, அதாவது சும்மா ஒரு வேர்ட் எடுத்து synergistic effect, proactive role, biological and cultural factors, what role it plays we have seen, ஒரு point we have seen. That's the answer for this. This paper can be, this is a very good paper. This can, first paper you can get very good scores in this. Most of, see, if you check it, most of the questions are from Ember and Ember. And see, if you see this as an examination, it's very simple. But if you see this as something, as an outside thing, this option will get scoring mark, that option will get scoring mark, that topper said this topper said this person said this, then it becomes confusing. It's an examination. Question paper is there. Okay, question paper is there, book is there, you read the book, you read the question paper. Any doubts you have, I will clarify on that. Answer structuring is what we need to discuss.